பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, 2 நாட்களாக நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் உங்களை சந்திக்க இயலவில்லை என்பதற்காக மிகவும் வருந்துகிறேன். அந்த அளவுக்கு உள்ளத்திலே வலி, உடலிலே வலி, பேசுகின்ற தொண்டை குழியிலேயும் வலி. நிறைய தோழர்கள், நம்முடைய அன்பு தாய் தமிழ் உறவுகள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஐயா நீங்கள் ஏன் கண்ணாடி அணியவில்லை, கண்ணாடி அணியாமல் காணொலியிலே முற்றிலும் வேறுபாடாக பேசிக்கொண்டிருக்கிறீர்களே என்றெல்லாம் கேட்டார்கள். கண்ணாடி என்ன ஆனது என்று சொன்னால், என்னுடைய வேண்டாத காலம் கெடு வாய்ப்பு இந்த நடிகர் விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனை சந்தித்து பேசுவதற்காக, எனக்காக அல்ல, இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர், புரட்சி என்றால் அதன் இலக்கணமாக திகழ்ந்தவர், சமூக நீதி காவலர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்காக அந்த புஷி ஆனந்தனுடைய சந்திப்பை வலிந்து ஏற்றுக்கொண்டேன். அவரை சந்திக்க போகிற அந்த இடத்திலே இளைய பிள்ளைகள், நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள், அந்த நெரிசல்ல 4-5 தம்பிமார்கள் முண்டி அடித்து கொண்டு பார்க்க வரும்போது கண்ணாடி கீழே விழுந்து உடைந்து விட்டது. அதனாலே போடலை, புதிய கண்ணாடி நேற்று தான் ஊரில் எழுதி கொடுத்திருக்கிறேன். 4-5 நாட்கள் வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எந்த செய்தியை பேச போகிறோம் என்று சொன்னால், தமிழ் ஈழ விடுதலைக்கு பெரும் தடையாக இருந்தது திராவிடம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் பச்சையாக துரோகம் செய்தது திராவிடம். ஒரு காலத்திலே தமிழ்நாட்டையே அவர்கள் திராவிட நாடு, தனி நாடு, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்றெல்லாம் முழங்கியவர்கள் பின்னர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக போக வேண்டும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி 62 வாக்கிலே தனிநாட்டு கோரிக்கை கைவிட்டார்கள். தனிநாட்டு கோரிக்கையை கைவிடுகிறோமே தவிர தனி நாடு கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே நீடிக்கின்றன என்று அறிஞர் அண்ணா சொன்னார். பிறகு மாப்போசி அவருடைய மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அந்த முழக்கத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு சரி 74 மாநில சுயாட்சியை கோரி ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். இப்பொழுது கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முந்தைய கூட்டத்திலே போட்டார். போடுவாங்க, ஆனால் ஒரு துரும்பை கூட அதை நோக்கி தூக்கி போட மாட்டாங்க. அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. ஆனாலும் தனிநாடு விடுதலை, ஒரு தேசத்தின் விடுதலை, தேசிய இனத்தின் விடுதலை, ஒரு தனிநாட்டு விடுதலை, அதனுடைய போராட்டத்தின் கோர முகம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் ஐயா கலைஞர் காலத்து தலைவர்களுக்கு நன்கு தெரியும். மக்கள் தலைவர் மாக்கோராக்கு கூட தெரியும். அவர் திரைப்படங்களில் பூரா தேசிய இன விடுதலைக்காக, அடிமைப்பட்ட மக்களின் விடுதலைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக இப்படிதான் நடித்து அதற்குரிய வழிமுறைகளை கையாண்டு கடைசியில் அடிமைப்பட்ட மக்களை விடுதலை செய்கின்ற ஒரு மாவீரனாக, கதாநாயகனாக தோன்றுவார். இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் உண்மையிலே மக்கள் திலகம் மாக்கோரா மீது குறை சொல்ல முடியாது. தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் அவர்தான் தமிழீழ விடுதலை வென்றெடுக்கக்கூடிய பேராற்றல் மிக்க இயக்கம் எது, அனைத்து நிலையிலும் அர்ப்பணிப்பு கொண்ட வீரத்தை நிலைநாட்டக்கூடிய, ஈகத்தை நிலைநாட்டக்கூடிய தலைவன் யார் என்பதை தேர்வு செய்து அதற்கெல்லாம் துணை நின்றவர் நான் இப்போ பேச போகிற தலைவர். மக்கள் திலக மாக்கோராவிடம் தேசிய தலைவர் அழைத்து சென்று எல்லா வகையிலும் துணை நின்று தோள் கொடுத்தவர் தான் இப்பொழுது நான் பேசு பொருளாக வரக்கூடிய தலைவர், தமிழ் தேசிய தலைவர். எல்லா நிலையிலையும் அவர் உறுதுணையாக இருந்தார். மக்கள் திலக மாக்கோரா வாரி வாரி வழங்கினார். தனிநாடு பெற்று விடுங்கள், உங்களுக்கு எல்லா வகையான உதவிகளும் செய்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து என்றெல்லாம் சொன்னார். பிறகு 2009 என்ன நடந்தது, ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் காலத்திலே, அந்த காலத்திலே 83லேருந்து 86 வரைக்கும் வங்கதேச விடுதலையை பார்த்தீர்களா? மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் சந்தோஷ் முகர்ஜி என்ன சொன்னார் வங்கதேச விடுதலையில்? ஏன் இந்திரா காந்தி தமிழீழ விடுதலையில் தலையிடவில்லை? வங்கதேச விடுதலை போராட்டத்தின் போது உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம், இந்தியாவிலே கொடுக்காத நிதியை தமிழ்நாடு சார்பிலே 6 கோடி அள்ளி கொடுத்தோம் என்றெல்லாம் பேசுவார். தமிழனுக்கு ஒன்று நாடு, தனி நாடு, அது தமிழீழம் தான், எல்லாம் ஆவணம் இருக்கு. முரசொல்லி எழுதினார். மக்கள் திலகம் மாக்கோரா உடல்நிலை சரிந்த நிலையில விடுதலை போராட்டத்தை ஆதரவு நிலையை கைவிட்டார். ஏனென்றால்
அடுத்து நாம் முதலமைச்சராக வந்து விடுவோம், இந்த விடுதலை போராட்டம் நமக்கு நெருக்கடி தரக்கூடாது என்று கைவிட்டார். இது ஒரு பக்கம். ஆனால் 2009 அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தமிழீழ விடுதலை போராட்டம் சிங்கள பேரினவாத அரசால் இந்திய அரசின் துணை கொண்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமே இல்லாது ஒழித்து அளிக்கின்ற அந்த நடவடிக்கைகளுக்கு எல்லா வகையிலையும் இந்திய ஒன்றிய காங்கிரஸ் அரசு, சோனியா அரசு, மன்மோகன் சிங் அரசு துணை நின்ற போது தமிழ் ஈழத்தை அழித்தொழித்த அந்த சிங்கள இனவரி கோர தாண்டவத்திற்கு 1.5 லட்சம் தமிழர்களை முள்ளிவாய்க்காலிலே கொன்று குவிக்கின்ற கொத்து குண்டுகளை போட்டு அழித்தொழிக்கின்ற அந்த நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய அரசு எல்லா வகையிலும் துணை நின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் அரசு தனிநாடு கோரி ஒரு காலத்திலே தமிழ்நாடு முழுவதும் முழங்கிய ஐயா கலைஞர் கருணாநிதி கண்டும் காணாமலும் இருந்து ஈழ அழிவுக்கே துணை நின்றார். பச்சை துரோகம் என்று இப்பொழுது நான் பேச போகிற யார்? முதுபெரும் தலைவர் 94 அகவை 1980 தமிழீழ விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் தலைவர் ஐயா பழ நெடுமாறன். 1983 எனக்கு தொடர்பு. 88 தமிழர் தேசிய இயக்கத்தை தொடங்கிய போது அவரோடு இணைந்தோம். நாங்கள் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் என்கின்ற பெயரை துறந்து தமிழர் தேசிய இயக்கம், தமிழ் தேசிய பேரியக்கமாக ஒருவனுக்கு அவர் தலைமையிலே இயங்கி 2004 ஐயா பழ நெடுமாறன் எடுத்த தவறான முடிவு 2002 பொடாச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து 2004 விடுதலையாகிறார். அப்படி விடுதலையாகிற காலகட்டத்திலே அண்ணாச்சி வைகோ போன்றவர்கள், புதுக்கோட்டை அண்ணன் பாவாணன் போன்றவர்கள், மருத்துவன் தாயப்பன், சாகுல் அமீது, இப்படி எண்ணற்றவர்கள் ஏறக்குறைய 1.5 ஆண்டு 1.25 ஆண்டு சிறையில் இருந்த அந்த தியாகத்தை அறுவடை செய்கின்ற வகையிலே கலைஞர் திட்டமிட்ட போது தந்திரமாக அதை இவர்கள் பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டார்கள். நெடுமாறன் அவர்களுக்கு நாடாளுமன்ற தொகுதி கொடுப்பதற்கு முன் வந்தார். வைகோ அவர்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியில் கொடுப்பதற்கு முன் வந்தார். ஆனால் வைகோ அவர்கள் குறைவான தொகுதியை தருகிறார் என்று நான் நிற்க மாட்டேன், சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் இருப்பார். நெடுமாறன் அவர்கள் நான் நிற்க மாட்டேன், நாடாளுமன்ற தொகுதியை மருத்துவர் கிருஷ்ணசாமியை கொடுங்கள், தோல் திருமாவளவன் கொடுங்கள் என்று கோபாலபுரத்துக்கே சென்று பேசியவர் ஐயா பழ நெடுமாறன். நான் சொன்னேன் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க வேண்டும் என்று. பேராசிரியர் சுப்ப வீரபாண்டி இன்றைக்கு அவர் தான் கூட நிற்கிறார். விஎன்ஆர்சி இப்படி சொல்கிறார் என்ற உடனே என்னை தேர்தல் நிற்க சொல்ல விஎன்ஆர்சி யார் என்றெல்லாம் ஐயா கேட்டதாக சுப்பவி என்கிட்ட சொன்னார். நான் அப்பொழுது சொன்னேன், நான் நெடுமாறனும் அல்ல, தலைவர் நெடுமாறன் பெருந்தலைவர் காமராஜரும் அல்ல என்று. ஏன்னா 1967 விருதுநகர் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர் சீனிவாசனிடம் பெருந்தலைவர் காமராஜர் தோற்று போய்விட்டார் சட்டப்பேரவை தேர்தலில். இனிமேல் நாம் தேர்தலில் நிற்பதில் என்று முடிவெடுத்தார். 68 நாடாளுமன்ற தொகுதி நாகர்கோவிலிலே மார்ஷல் நேசமணியுடைய மறைவை ஒட்டி இடைத்தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் காமராஜர் நிற்பதற்கு எல்லா வகையிலும் வழிவகுத்தவர், அடிப்படைப்பட்டவர் ஐயா பழ நெடுமாறன். அவருடைய வற்புறுத்தலின் தான் பெருந்தலைவர் காமராஜர் நின்றார், வென்றார். அது வேறு. அதே போல சொன்னேன், நீங்கள் காமராஜரும் இல்லை, நான் நெடுமாறனும் அல்ல. ஆனால் ஒரு கட்சி தலைவர் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும், கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும், தொண்டன் ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டுன்னு கேட்கல. தேர்தல் காலத்தில் பொடா சட்டத்திலிருந்து நீண்ட காலம் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்ததினாலே அவருக்கு எதிரான எதிர் விளைவுகளை ஆற்ற வேண்டாம் என்று தேர்தல் காலத்தில் என்ன செய்வது என்று திருச்செந்தூரிலையும் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கூட்டங்களை ஏற்பாடு செய்து பேச வைத்துவிட்டு தேர்தல் முடிந்த பிறகு நன்றி வணக்கம் ஐயா என்று விடுதலை பெற்று வந்தேன். ஏனென்று சொன்னால் 2004 ஆண்டு தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியை கூட்டணியை வைகோ அவர்களும் நெடுமாறனும் ஆதரித்தார். 2009 இனப்படுகொலை நெடுமாறன் வைகோ போன்றவர்கள் ஆதரித்த கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கிறது, ஒன்றியத்திலேயும் தமிழ்நாட்டிலேயும். அப்படியானால் இவர்கள் ஆதரித்த கட்சிகளே ஈழத்தின் அழிவுக்கு துணை நின்றார்கள். பிற்காலத்திலே அதை முன்கூட்டியே உணர்ந்து ஐயாவிடமிருந்து 24 ஆண்டுகள் அவரோடு இயங்கியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தொடர்பில் இருந்திருக்கிறேன். 18 ஆண்டுகள் அவள் தலைமையின் கீழ் தஞ்சை மாவட்ட செயலாளர், அப்புறம் தென் மண்டல ஒருங்கிணைப்பாளர், மாநில இளைஞரணி தலைவர், தமிழர் தேசிய இயக்கத்திற்கு இளைஞரணி தலைவர் அல்லது அமைப்பாளர், ஏதோ ஒரு பொறுப்பு போட்டார். அவ்வளவு சிறப்பாக இயங்கி இருக்கிறோம். அடக்குமுறை ஒடுக்குமுறை சிறை சித்திரவதைகளை
ஏற்ற இருக்கிறோம். அந்த நிலையிலே நம்முடைய ஐயா அன்றைக்கு எடுத்த முடிவை எதிர்த்து தான் வெளியே வந்தேன், தனியாக இயங்கினேன். பிறகு நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களோடு இணைந்து 2007 2014 வரை அங்கே சில அரசியல் குழப்பங்கள், நாம் இப்படி குழப்பங்கள் வரும், கட்சிக்கு வீழ்ச்சி வரும், ஏறு முகமாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இறங்கு முகமாக வரும் என்று எவ்வளவோ சொன்னோம். எழுத்து வழியாக ஐயாக்கு அறிக்கையை கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு சிக்கலை உருவாகி கொண்டிருக்கிற தலைவர் கோகா மணி, இன்றைக்கு மருத்துவர் ஐயாவுக்கு பேர் இடியாக நின்று கொண்டிருக்கிற அவருடைய அருந்தவ புதல்வர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எடுத்த முடிவு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2011 ஏழை சொல் அம்பலத்துக்கு ஏறல. பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி. அப்பொழுதும் சொன்னேன், இருந்து வைகோ அண்ணாச்சி கூட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடையாவது கூட்டணி ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு அரசியல் தலைவராக அவர் களமாடி இருக்கிறார். ஆனால் இந்த கூத்தாடி விஜயகாந்தோடு நீங்கள் சேருவது எந்த வகையில் சரி? தோட்டத்திலே பயில் அரங்கத்திலே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை பற்றி தமிழின போராளி மருத்துவர் ஐயா எப்படியெல்லாம் பேசினார், எந்தெந்த சொற்களால் பேசினார். அவருக்கு போய் அன்புமணி அவர்கள் சால்வை போடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றெல்லாம் சொல்லிவிட்டு 2014 தேர்தல் முடிந்த பிறகு, தேர்தலுக்கு முன்னால் வெளியேறினால் அங்கே போய்விட்டார், இங்கே போய்விட்டார், அப்படி இப்படி என்று பேசுவார். தேர்தல் முடிந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தும் நான் வெளியேறினேன். அதே நிலைதான் இன்றைக்கு. நல்ல வேலை தேர்தலுக்கு முன்பு வெளியேறிவிட்டேன். ஏனென்று சொன்னால் அந்த கூட்டணி சூழலிலே தாங்க முடியாத வேதனையோடு வலியோடு ஐயா அவர்களிடமிருந்து விடை பெற்று வந்தேன். எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த வகையான அரசியல் காரணங்களுக்காகவும் அம்மா சசிகலாவோடு கூட்டணி வைப்பது மிகவும் பொருத்தமற்ற ஒரு செயல் என்ற இன்றைக்கு ஏதோ என்னுடைய விலகலுக்கு பிறகு அந்த கூட்டணிக்குள்ளே புகைச்சல் வந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை முன்னக்கூட்டியே சொன்னால் மீண்டும் சொல்கிறேன், ஏழை சொல் அம்பலம் ஏறவில்லை. சரி, போகட்டும். இப்பொழுது ஐயா பல நெடுமாறனுக்கு 94 அகவையில் உள்ள ஐயா பல நெடுமாறனுக்கு அவரால் துரோக பட்டம் சூட்டப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் மொழிக்கு, இனத்திற்கு, நிலத்திற்கு ஒரு துரும்பளவில் தூக்கி போடாத, பதவியை மட்டுமே இலக்காக கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது ஐயா பல நெடுமாறனுக்கு? இந்த தள்ளாத வயதிலே நல்லவர்கள், வல்லவர்கள், நாட்டு நலனில் அக்கறை உள்ளவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று ஒரு அறிக்கை கொடுத்து விட்டு ஒதுங்கி கொள்ள வேண்டியதானே? சரி, இப்போ ஐயா நெடுமாறன் ஆதரிக்கிறதுனால ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் குறைந்த ஒரு 2000 பேர் 3000 பேர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக ஏற்று வாக்களிக்க போறாங்களா? இல்லை. தமிழ் தேசிய களத்தில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆற்றல்மன் செந்தமலன் சீமான் 36 லட்சம் தமிழர்களை திரட்டி வைத்திருக்கிறார். உள்ளுக்குள்ள 1000 சிக்கல்கள் இருக்கு. நானே கடுமையான திறனாய்வுகளை வைத்திருக்கிறேன், வைப்பேன், அது வேறு. அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி ஆற்றல் மறவன் முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள் கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். மொழிக்காக, இனத்துக்காக, நிலத்திற்காக குரல் கொடுத்தார், பாடுபட்டார், போராடினார். எப்பொழுது அவருடைய கட்சி வளர்ந்த நிலையில் இருக்கிறது. ஒரு 5 தொகுதிகளை கொடுங்கள் என்று கேட்டால் நாங்கள் தெலுங்கர்கள் தலைமை தாங்கக்கூடிய தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை கொடுப்போம் என்று முடிவெடுத்த பிறகு வேல்முருகன் விலகி வந்தார். ஏன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கலாம், வேல்முருகனை ஆதரிக்கலாம். ஐயா பல நெடுமாறன் என்ன கேடு வந்தது? ஊன்றுகோல் ஊன்றிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு கொடுப்பதற்கு அவர் கேட்டார் அவங்கள்ட்ட. இவ்வாறு எல்லா வகையிலையும் நம்முடைய மொழிக்கு, நம்முடைய இனத்திற்கு, நம்முடைய தமிழ் தேசத்திற்கு மலர இருக்கின்ற தமிழ் ஈழ தனி நாட்டு விடுதலை கொள்கைக்கு எதிராக நின்று இரண்டகம் செய்த திராவிடத்தை ஐயா பல நெடுமாறன் அவர்கள் எப்படி ஆதரிக்கிறார் என்கின்ற வினா இன்றைக்கு மெய்யான தமிழ் தேசிய களப்பணியாளர்கள், தமிழ் தேசிய உணர்வுள்ள தமிழர்கள், உலகெங்கும் பரவி வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் நடுவே மிகப்பெரிய வினாவாக இருக்கிறது. இந்த வினாக்களுக்கு விடை சொல்ல வேண்டிய கடமை தமிழர் தேசிய முன்னணியில் இருக்கக்கூடிய ஓரிரு தோழர்களுக்கும், உலகத் தமிழர் பேரமைப்பில் தன்னை இணைத்து கொண்ட உலகத் தமிழர்களுக்கும் உண்டு. ஐயா பல நெடுமாறன் அவர்களிடத்தில் கேட்டு சரியான விடையை சொல்ல வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.